வினோதி வினோதினி வினோதினி வினோதினி. சார், இவர் யார் பேரை சொல்லிக்கிட்டு இருக்காரு? இவங்க பேரு தான். வினோதினி. சார், இவங்க யாரு? இவரோட ஒய்ஃபா? ஆஹா. ஹலோ, அவர் யாருன்னே இவங்களுக்கு தெரியாதுங்க. இவங்களுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சாரி சார், நான் போய் டாக்டர் வர சொல்றேன். இவர் எதுக்குங்க திருப்பி திருப்பி உங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்காரு? இல்ல, எனக்கு தெரியலங்க. ஹலோ, எந்திரிங்க. ஹலோ, எந்திரிங்க சார். வினோ, வினோ வந்துட்டியா? அம்மா, 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 நீங்களும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்களா? என் குடும்பம் எனக்கு கிடைச்சிருச்சா? என் குடும்பம் எனக்கு கிடைச்சிருச்சா? ஹலோ, என்ன உளறிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? என்ன? சார், நம்ம 2 பேர் வெளியில தானே உட்காந்துருந்தோம். நான் எப்படி இங்க உள்ள வந்தேன்? பெட்ல எப்படியா? நீங்கெல்லாம் எப்போ இங்க வந்தீங்க? வினோதினி, கௌதம் எப்படி பேசினா? நல்லா பேசினா? கண்டிப்பா நல்லா பேசியிருப்பான். அவன் ஸ்டேஜில் மார்ச் ஃபாஸ்ட் பண்ணி வந்து நின்று சல்யூட் பண்ணதே கம்பீரமா இருந்துச்சு. உணர்ச்சி பொங்க பேசினா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவனுக்கு தானே கிடைச்சது. அது இருக்கட்டும்ங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை. நான் நல்லா இருக்கேன். இது வழக்கமா வர்ற மயக்கம் தான். அது சரி, இப்போ நீங்க எதுக்கு மயக்கத்துல இவங்க பேரை சொல்லிட்டே இருந்தீங்க? என்னது? என்ன சொல்றீங்க? நான் இவங்க பேர் சொன்னா? எப்ப சார்? இப்பதான் அரை மயக்கத்துல இவங்க பேரை சொல்லி உளறிட்டு இருந்தீங்க. அப்படியா? எனக்கு இந்த ஊர்ல யாரு தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அண்ணாச்சி, இவங்க, பத்மா தங்கச்சி. இவங்க பேர்லாம் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அதனால ஏதோ ஒரு ஃப்ளூக்ல உளறிருக்கலாம். சரி, டாக்டர் இப்பதான் செக் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு போனாங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க? உங்க சொந்தக்காரங்க யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டாங்க. இருக்காங்களா? எனக்கு இந்த ஊர்ல சொந்தக்காரங்கலாம் யாருமே கிடையாது. சென்னைக்கு யாருடைய ஆதரவும் இல்லாம தான் வந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்றது அண்ணாச்சியும் வினோதினியும் மட்டும்தான். ஹாஸ்பிட்டல்ல நான் பெருசா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஞாபகமே இல்லை. ஒரு மலை கிராமத்துல ஒரு மூலிகை வைத்தியர் தான் என்ன பார்த்துக்கிட்டாரு. அவர் தான் என்ன குணப்படுத்தினார். இங்க வரதுக்கு முன்னாடி நான் அவர் வீட்டுல மலை கிராமத்துல தான் தங்கி இருந்தேன்.